ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 கேக்குதா? ஹலோ பிரபாகரன், அங்க வாடகை இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப மோசமாக இருக்கு. கேக்குதா? கேக்குதா? சொல்லுங்க. கொண்டா கேச்சு பேசலாம். மணிக்கோ. ஏலா 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 ஏலம்மா. வெல்கம் டு டிவினிஷன் vlog. பார்ட் 4 அங்க என்ன பாட்டு? நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற சிரிப்பான், நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெக் ஆஃபீஸ் வந்திருக்கோம். டெக் ஆஃபீஸ் எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து ஒரு செம்ம ஐடி செய்கிறாங்க. ஆக்சுவலாக இதை கவர் பண்ணுங்கள். இந்த பல்லுக்கும் இந்த மூஞ்சுக்கும் ஒன்றில் சரி இப்போ வந்து நல்லா தெரியுறானா? இப்போ தெரியவே மாட்டான். அதுவோ தெரியல. அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், வேறு எதுவும் பண்ண முடியாது. ரேடியோ மாதிரி. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம பசங்க வந்து ஆட போகிறாங்க. அந்த எப்படி ஆட போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆடி முடிச்சோன்னே ரிசர்ச் கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த வீடியோ வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். யா பாய். இதான் எடிட்டில் பண்ணுவான். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நான் வந்து ஆக்சுவலாக டெக் ஆஃபீஸ் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் ஒன்று யோசித்தேன். அது என்ன டிஃப்ரெண்ட்டு நீங்கள் கேட்பீங்க. டிஃப்ரெண்ட்டானா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம டீம் ஆரம்பித்து இது வந்து 3வது வருஷம் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் செகண்ட் வருஷம் தாண்டி 3வது வருஷம் நிற்கிறோம். இப்போ 3வது வருஷத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன். டீம் மட்டும் ஃபஸ்ட்டு வருஷம் செகண்ட் வருஷம் கை தட்டாதீங்க சார், இன்ட்ரோ கொடுக்குறேன். அப்படியே இருங்க, திரும்பி ஆடுங்க. இவர் தான் நம்ம டீம் ஃபஸ்ட்டு வருஷம் கோஆர்டினேட்டர் சிம்பு ஷா. பேர் வந்து இமானுவேல். ஆக்சுவலாக இவர் வந்து இப்போ ஆஃபீஸ் போகிறாருங்க. ஆஃபீஸில் இவரை வந்து கேட்காத பொண்ணு இல்லை, தேடாத பொண்ணு இல்லை. இமானுவேல் இவரை சுற்றி ஒரு பொண்ணுங்க கூட்டமே இருக்குது. சாதிக்காததெல்லாம் சாச்சாரு, சாதிச்சாரு. இப்போ நான் அதாவது அது வந்து கீழே கவுண்ட் போடுவானுங்க. அதே மாதிரி இந்த எடிட்டர் இப்போ இந்த வீடியோல ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி போடுவான். அதான் சரி, இவரை வந்து எதுக்கு வர சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோலா ஏன்னா இப்படி பண்றீங்க. ஆக்சுவலி இவர் வந்து போதுங்க, அடுத்த ஆளுக்கு போலாம். வருகை தந்திருக்கோம் நம்ம நந்தா. நடந்தே வந்திருக்காரு வீட்டுல இருந்து. அது ரொம்ப பாசக்கார பையங்க, எல்லாருமே ரொம்ப பாசமா இருப்பான். ரொம்ப ரெஸ்பெக்டான பையன். இவரும் ஃபர்ஸ்ட் வருஷம் டீம் வந்து இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வருஷம் செகண்ட் வருஷம் போன வருஷம் இவர் பாஸ் அவுட். இவர் ஃபர்ஸ்ட் வருஷமே பாஸ் அவுட். ஒரு வருஷம் டீமோட பிரச்சனை தலைவலிலாம் போதுன்னு இவர் ஓடினாரு. இவர் போன வருஷம் ஓடினாரு. இவரை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறாரு, அதிசய குரங்கு. இவர் தாங்க ராகவ். இவரை பத்தி கொஞ்சம் லைட் இருக்கா அவர் மூஞ்சில பிளாஸ் போட்டாங்க. ஆக்சுவலா இவரை பத்தி என்ன சொல்லணும்னா, இவர் பண்ணாத ஒண்ணுமே இல்லை. ஓடுவாரு, தாவாரு, காதை பூச்சி கடிப்பாரு, நிறைய பூச்சி கிழுவாரு. கேஸ்கார். இவரு ஒரு சின்ன கேஸ்கார் தான். இவரு வந்து என்ன பாக்குறேன், இவங்க அப்பா அட்வொகேட்டு, ஆனா இவர் சரியான ஃப்ராடு. இவர் ஒரு பண்ணாத ஒரு சேஃப்டியே இல்லை, எல்லாமே பண்றான். ரொம்ப நல்ல பசங்க. ஆனா 3 பேரும் வந்து ரொம்ப குட் பாய். இவன் மட்டும் குட் பாய் இல்ல. இவரை பத்தி சொன்னது இல்லாம இன்னொருத்தர் வந்து இவங்களை பத்தி பேச ஆசைப்படுறாரு. நீங்க சொல்லுங்க. 100 ரூபாய் பொருள்ல 10,000 ரூபாய் ஆகல. 60 ரூபாய் கிளாஸ் போட்டிருக்காரு. 11 ரூபாய் பொருள்ல 2 லட்சம் வாரி. பேண்ட் பத்தி சொல்லுங்க. பேண்ட் வந்து உள்ள வேலை செஞ்சு நான் கேன்சல் கட்டுறேன். உள்ள கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் போட்டு வச்சிருந்தாரு. வாரமா அப்படியே போட்டு வந்தாரு. ஷூ வந்து 11,000 ஆங்க. ஷூ 11,000. கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஷூவை ஃபோக்கஸ் பாருங்க, வர ஸ்கேன் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இந்த ஸ்கேன்லாம் பண்ண டைம் இல்ல. இவர் வந்து அந்த பிரைஸ் டேக் மாதிரி இவர் பேரே பிரைஸ் டேக் வச்சுலாம் இருக்கு. இவர் மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா பிரைஸ் டேக்கா தான் இருக்காரு. போச்சா ஏதோ போச்சுன்னு கட்டினதா பார்த்தா பிராண்ட் கம்பெனி வாங்க சூப் பண்ணுங்க. பிராண்ட் பேர் வந்து போச்சான். போச்சுன்னு சொல்றாரு. கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செய்து போடுங்க. அதோட ஒரிஜினலா நீங்க எப்படி கூப்பிடுங்கன்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இன்னொருத்தர் வந்து அதாவது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இருடா ஏன்டாடி இன்னொருத்தரை வந்து நான் இன்ட்ரோ கொடுக்காம இன்னொருத்தரோட பாலிய ஸ்நேகிதன் அவர் இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது ஆசைப்படுறேன். நான் இன்னொரு ஃபிளாஷ் வேணும். இன்னொரு ஃபிளாஷ் ஓகே.
ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இப்போ எல்லாரோட சேர்த்து கொடுக்குறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய் போன வருஷம் நம்ம இல்லூஷன் டீம்ல தான் இப்போ மேட்ரிக்ஸ் டீம் கோரியோகிராஃபராக இருக்கான். அவ்வளோ வளர்ச்சி. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கான். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இப்போ முடிச்சுட்டு தேர்ட் இயர்ல வந்து கோரியோ பண்ணிருக்கேன். பத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரியல. அதாவது என்ன சொல்றது தெரியல. டீம் வந்து இப்போ காம்படிஷன் ஆட போறாங்க. பயத்துல தான் இருக்காங்க பசங்க. நம்ம பாருங்க எல்லாரும் பயமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அப்படிதான். நீங்க தான் சில வார்த்தைகளை பேச ஆசைப்படுறீங்களா பாய்ஸ்? க்ளோஸ் அப். இருங்க, இது வந்து செல்லத்தட்டு செல்லமாத்தட்டு பேசுங்க. செல்லமாத்தட்டு மண்டையில கொண்டு சிரிக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளாரிட்டி இது அதான் பேசுங்க. கிளாரிட்டி இதுடா பண்ணி இப்படி திரும்புடா. அதான் தப்பாச்சுக்க போறேன். எல்லாம் நல்லா பசங்களா இருக்கிறாங்க. என் தலைவன் எப்பவுமே பேசினே இருப்பாப்புல. இப்போ நல்லா பேசுறாப்புல. ஆளும் போது தான் பார்க்கணும்னா கதைட்டு கதை இல்லைங்க, அது கடை. நீ சொல்லுப்பா ஏதாவது சொல்லு. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா இருங்க. அந்த ஸ்டெப் பண்றா. அக்கறை வச்சு காலை தேய்ச்சிருக்கா பாரா. எல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க தெரியும். தெரியும் எங்க டீம் வின் பண்ணோம். ஆல் தி பெஸ்ட் गाइस. பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போட்டு காஸ்டியூம்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக ப்ரிப்பேர் ஆகி பக்காவாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஸ்லாட் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம லாஸ்ட் பிஃபோர் ஸ்லாட்டு முன்னாடி ஸ்லாட். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சார் நாளை வாட்டி சொல்லிட்டாரு. ஏன்னா வீடியோ பேசுகிறோம். பரவாயில்ல ரொம்ப என்ன ஆல் தி பெஸ்ட் தான். தேங்க்யூ. இவனோட 3ஆம் வாட்டி. நேராக சரியா நாராஜி வாங்க வாங்க வரலாம் வீடியோவில். அவங்க வந்து காஸ்டியூம் போட்டு இதோட 2ஆம் வாட்டி ஆட போகிறாங்க. 3ஆம் வாட்டி ஆட போகிறாங்க. இப்போ தான் 3ஆவது ஸ்டேஜ் போகிறாங்க. தெரியாது. கரெக்டாக தான் பார்க்கலாம். ஹலோ ஹாய் வெல்கம் பேக். அதாவது நான் சிரிக்கிறதா அழுவுறதான்னு இந்த சம்பவத்தை பற்றி இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நம்ம பசங்க ஒரு சம்பவம் போட்டு பயங்கரமாக உட்காந்துக்கிறாங்க. அந்த மூஞ்செல்லாம் கட்டி இந்த பேர் அப்படியே இவங்க பண்ண சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கவரை அது போகிற மரத்தோட ஆக்சுவலாக இன்னைக்கு இவங்க பண்ண சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நேற்று எங்கே போகிறீங்கப்பா? நேற்று ஃபஸ்ட்டு வின் பண்ணாங்க, இன்னைக்கு செகண்ட் வின் பண்ணாங்க. அதை பற்றி இவங்க என்ன ஃபீல் பண்ணுறா இவங்களே கேட்கலாம். சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இது சொல்கிறது அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு அவங்கள இப்படி பண்ணிட்டு இறுக்கி நம்மளே வச்சுட்டு போயிடலாம். நேற்று வந்து அதான் நான் சொல்லிட்டு வேறு ஏதாவது சொல்லுங்கள். செகண்டு ஃபீட்பேக் கேட்டு வருவாங்க. கேட்டு வந்தோடனே நான் சொல்லுவோம். அப்புறமா அதுக்கு நான் அவங்ககிட்டே கேட்டு போனேன். ஒன் டைம் கேட்கு. ஓகே கட் பண்ணிட்டு வரையாட்டா கேட்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவம் வரும். நீங்கள் வாங்க. அது எதுக்காக நீங்கள் செகண்ட் வின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். நேற்று கூட நான் இந்த கதை வச்சேன். இது பண்ண எல்லாரும் மட்டும் சரி ஓகே. இன்னைக்கு கீழே இந்த ராக்கெட் ராக்கெட் பண்ணி புஷ்ன்னு போனோம். ராக்கெட் மாதிரி புஷ்ன்னு போனாரா? ஓகே. எங்க செவ்வாய்க்கிழமை போனாரா? ஸ்டேஜ் ரைட்டு போனானோ. சரி ஓகே. அப்புறம் டிஷர்ட்லாம் அடுத்து மைக் யார்கிட்ட கொடுக்கலாம்? நானே பேசுகிறேன் சார். இவரை பேச வச்சுதான் இருக்கா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வீடியோ போகலாம். பேசுங்க சார். சார் டிஷர்ட்லாம் கரெக்டாக வந்தேன்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி செகண்ட் எப்போ திரும்ப இருக்கு அந்த நியூஸ் சேனல் தான். அதாவது நான் இந்த தப்பு பண்ணல, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார். ஆனால் நான் தான் பண்ணேன். ஆனால் நான் பண்ணலை சார். சார் நீங்கள் பேசுங்க. சாரி சார். ஆனால் எப்படி செகண்ட் சத்தியமாக புரியல. தெரியல ஆயிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்கா அந்த வீடியோ பாருங்க. ஆடுங்க. எங்க சீனியர்ஸ் என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க. 2 பேர் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி திருப்பி இந்த ஷாட்டுக்கு வரணும். சொல்லுங்க சார். அழுவாத ஏன் அழுவுற?
ஏய் இதுக்கெல்லாம் அழுவுடா ஆடுங்க இதுக்கேண்டா அழுவுற எடிட்ல எடுத்துறாத பேச அழுவாம பேசு அழுவாத ஏன் அழுவுற சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தா அண்ணாணி சரி ஒரு பாய் சொல்ல போறோம் பாய் பாய் நம்ம நான் தானே பாய் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அதனால என் பார்ட்னர் பேசுவாரு பாய் தான் ப்ரோ நானே. பார்த்தீங்கன்னா காம்படிஷன் முடிஞ்சிச்சு, வெளியே வந்தாச்சு, பசங்க எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு. நம்மளும் இப்போ கிளம்பி போயிட்டு சாப்பிட்டு கிளம்பி வந்தீங்கன்னா சந்திப்போம்.